Versace on my wrist, baby, make a wish. You could sell your Rari, but you can't afford my outfit. Versace on my wrist, baby, make a wish. You could sell your Rari, but you can't afford my outfit. Versace on my wrist, baby, make a wish. You could sell your Rari, but you can't afford my outfit. Hi guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு vlog தான், ஒரு 5 to 6 minutes vlog. ஜஸ்ட் லெட் மீ ட்ரை. நான் வந்து இது பண்ணதே கிடையாது, பட் எப்பவுமே வெளில போனால் மட்டும் தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன், இல்லை எங்கேயாச்சும் ரைட் பண்ணால் மட்டும் தான் வீடியோ எடுப்பேன். பட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரை தான், வேறு எதுக்காகவும் இது கிடையாது, ஒரு சின்ன ட்ரை. ஸோ கைஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 2:30 ஆகுது. அண்ட் எனக்கு டேட் என்னென்னா September 8th. ஸோ மார்னிங்லேருந்து நான் எதுவுமே பண்ணல, ஸோ அதை எதுவுமே vlog பண்ண முடியாது. vlog எப்படி பண்ணணும் கூட தெரில. ரைட் பண்ணால் எதாவது பண்ணலாம், பட் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது, சரி பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ அடுத்து வராது, டெஃபினட்டாக வராது. சும்மா ஒரு ட்ரை, இதுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோ எப்பவுமே வராது, ஓகேவா? பயப்படாதீங்க. ஸோ சப்பாத்தி எனக்குன்ட்டு வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி மார்னிங் சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூன் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு ஜஸ்ட் ஒரு சைடிஷ் பேர் தெரில எனக்கு. ஸோ இந்த ஒரு சப்பாத்தியும் இந்த சைடிஷும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 3 o'clock அந்த மாதிரி நான் வந்து ஜிம்முக்கு போயிடுவேன். என்னோடய ஜிம் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஷூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் சாக்ஸ், அதுக்கப்புறமா ஒரு 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 டவல் அண்ட் ஒரு செட் ஆஃப் க்ளவுஸ் இருக்கும், அண்ட் ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கர் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்வெட் இஸ் ஃபேட் க்ரைங். இந்த கோட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதை வாங்கி ஒரு 7 months ஆகிருக்கும். அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து என்னோடய ஜிம் பேக்கில் போயிட்டு உக்காந்துரும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு, வாங்க போவோம். சாய் எடுத்தாச்சு, பேக் மாட்டாச்சு. ஸோ இப்போ ஜிம்முக்கு போகிறோம். இந்த மந்த்பிள் டிசைன் பண்ணி சொல்லணும்னு சொன்னீங்க, அதுக்காக ப்ரோ கால் பண்ணேன். 3:15 செக் பண்ணியா? கைஸ், நான் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் வந்து இன்டென்சிவ் கார்டியோ பண்ணுவேன். டெய்லியும் ஒரு 20 minutes பண்ணுவேன் கார்டியோ பண்ணதுக்கப்புறம் தான் வெயிட்ஸ் தூக்குவேன். ஸோ கைஸ், நான் வந்து எப்போவுமே ட்ரெட்மில்லில் வந்து 2 minutes நல்லா 12 km ஸ்பீடில் ஓடுவேன். அதுக்கப்புறமா 1 minute வாக் பண்ணுவேன், மறுபடியும் 2 minutes ஓடுவேன், மறுபடியும் 1 minute வாக் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் வந்து 20 minutes பண்ணுவேன். ஸோ இதனாலே எனக்கு வந்து ஒரு 200 to 250 calories 20 minutes பர்ன் ஆகிடும். ஷெடியூல் படி எனக்கு வந்து டியூஸ்டே அன்னைக்கு அப்பர் பாடி, ஸோ செஸ்ட், ஷோல்டர்ஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் அண்ட் லேட். ஸோ இது எல்லாமே நான் வந்து இன்றைக்கி ட்ரெயின் பண்ணோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டுருங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோட எண்டில் நான் டைட்டிலில் சொன்ன மாதிரியே
சிக்கனை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ யாருமே பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க. நான் சிக்கனை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது வந்து பாருங்கள். With this feeling I can leave. I'm walking and I'm leaving. Will you dare to give it over and walk by my side? Do you see the road? Do you hear its call? Do you want a part of it? Just getting me above now. ஃப்ரண்ட் நல்லா விடும். நல்லா கையை மேலே தூக்கு. உதறாம ஸ்லோவாக கம்ப்ளீட் பண்ணு. ஸ்லோவாக ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டுமே போடு. See the sun goes down, driving lights in hearts, counting trees around. This is how our day to dream. My heart it's cursed with you. சட்லாஸ் பார்த்தீங்கன்னா ஜிம்லேருந்து வந்தாச்சு. ஸோ டைம் வந்து இப்போ கரெக்டாக 5:30 ஆகுது. ஸோ நான் எத்தனை மணிக்கு போனேன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி போனேன். 3 o'clock போனால் மணி 5:30. ஓகே, ஸோ இங்கே தான் என்னோடய பேகு, ஜிம் பேக், என்னோடய ஹெல்மெட் அண்டு மேலே வந்து காலேஜ் ட்ரெஸ் வச்சுருந்தேன். ஸோ 4 months அது இல்லைங்கிறதுனால மடித்து வேறு செல்ஃப் வச்சாச்சு. அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்னோட ட்ரைபாட் கேஜெட்ஸ் பற்றி ஒரு வீடியோ நான் வந்து தனியாக நான் போடுறேன். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹீட்டர் போட்டாச்சு. அண்ட் ஹீட்டர் போட்டு ஒரு 20 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணி சூடாக இருக்கும். அண்ட் இப்போ நான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஜான் 2019 ஜிம் போய் இப்போ டே 6 போட்டிருக்கேன் அப்படின்ட்டு கேலண்டரில் எழுத இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மந்த்லேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் டே 6 ஆட் போட்டிருக்கேன். இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நான் என்னோடய ஸ்டைலில் சொல்கிறேன். அதாவது மோட்டோ விளாக் ஸ்டைலில். ஸோ கைஸ், கோப்ரோட மைக் இன்னும் வரல. அதனால் என்னால் பேச முடியாது. பேசினாலும் உங்களுக்கு அவ்வளோ கேட்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1 weekல வந்து கோப்ரோட மைக் வந்துடும். ஃபுல் எவ்வளோ? என்ன கிரில்லா தந்தூரி ஃபுல் வந்து 320.
தந்துரு புல்வாட்டா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இது வந்து தந்தூரி சிக்கன், ஃபுல் சிக்கன் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு கோக் கிடச்சிருக்கு. ஸோ வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பீட்ரூட் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறமா ஆனியன்ஸ் கிடச்சிருக்கு, அப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த க்ரீன் சாஸ் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறமா முக்கியமாக 2 மைனஸ் கிடச்சிருக்கு. ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறோம். வா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து சம்திங், இதுக்கு பேர் வந்து நான் தெரில, நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். 2 கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மைனஸ் ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து ஃபேட்டு. கோக்கும் நம்மளுக்கு கிடையாது, அதுக்கப்புறமா இந்த மைனஸும் நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா, இது 2த்தையும் நம்ம கீழே நாய் கொடுத்துருவோம். அப்படியே செம்மையாக இருக்கா, நல்லா ஜூஸியாக இருக்குது. ஓகே, அண்ட் இந்த டோஃபு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த க்ரீன் சாஸ் நம்ம வந்து இதில் ஊற்றி, அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சிக்கன் நம்ம வந்து லைட்டாக இப்படி பீல் பண்ணிப்போம். ஸோ இது நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஓகே, ரைட், ஓகே. இப்போது நம்ம சிக்கனை வந்து இந்த இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுப்போம். ஃபுல்லாக நம்ம வந்து டிப் பண்ணி வச்சுருவோம். So chicken and the tofu something and in the green sauce. க்ரீன் சாஸ் வந்து அப்படியே இறங்குது. அதுக்கப்புறமா அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து நாக்கில் நிற்குது. அதுக்கப்புறமா நம்மளோட பல்லு வந்து அந்த சப்பாத்தியை வந்து கடிக்குது. யோசிச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஓகே கைஸ், இப்போ நான் வந்து வீடியோவை எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கனை வந்து கொஞ்சோண்டு, ரொம்பவே கொஞ்சோண்டு, பரவாயில்ல, கொஞ்சம் வந்து நாய்க்கு வச்சுருக்கேன். கீழே ஒரு நாய் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போது மைனஸ் ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டு அப்படியே நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு விட்ருவோம். இப்போது இந்த சிக்கன் வந்து ஒரு பேப்பரில் போட்டுருவோம். இந்த சிக்கனை வந்து நம்ம அப்படியே நாய்க்கு கொடுத்துருவோம். ஓகே, இப்போது நாய் சாப்பிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு அப்படியே பேப்பர் எடுத்து போயிடுவோம். ஓகே, சாப்பிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த பேப்பரை போயிட்டு டஸ்ட்பினில் போட்டேன்.